ஐயப்பன், அயாப்பன் அல்லது சாஸ்தா அல்லது தர்மசாஸ்தா அல்லது மணிகண்டன் என்பவர் இந்து கடவுள்களில் ஒருவர். ஐயப்பன் வழிபாடு தென்னிந்தியாவில் முதன்மை பெறுகிறது. ஐயப்பனின் முக்கிய வழிபாட்டுத் தலமாக சபரிமலை விளங்குகிறது. ஐயப்பன் மோகினி, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் மகனாகவும் அன்னை பார்வதியின் வளர்ப்பு மகனாகவும் கருதப்படுகிறார். ஐயப்பன் வில் மற்றும் அம்புகளை ஏந்தியபடி புலியின் அருகில் அல்லது சவாரி செய்யும் ஒரு இளைஞனாக சித்தரிக்கப்படுகிறார். ஐயப்பனின் பெரும்பாலான உருவப்படங்கள் அவரை யோகா பட்டாசனத்தில் அமர்ந்த நிலையில் சித்தரிக்கின்றன. பெயர்கள் மற்றும் சொற்பிறப்பியல். ஐயப்பன் அமர்ந்த யோக நிலையில் இருக்கும் ஓவியம். ஐயப்பன். ஐயப்பன் என்பது ஐயன் மற்றும் அப்பன் என்பதிலிருந்து உருவானது. இரண்டுமே தந்தை என்று பொருள்படும் மற்றும் மூலப்பெயர்கள் முறையே விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியவற்றைக் குறிக்கலாம். சாஸ்தா என்ற மாற்றுப் பெயரால் இந்த முன்மொழிவு ஆதரிக்கப்படுகிறது. இது வேத காலச் சொல்லாகும். இது ஆசிரியர் அல்லது வழிகாட்டி என்றும் பொருள்படும். ஐயப்பன் சிவன் மற்றும் மோகினியின் மகனான ஹரிஹரபுத்திரனின் அவதாரமாக குறிப்பிடப்படுகிறார். அரச குடும்பம் குழந்தை இல்லாமல் இருந்த சமயம் பந்தள அரசர் காட்டில் ஓர் ஆண் குழந்தையைக் கண்டெடுக்கிறார். மன்னன் சிறுவனுக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு ஒரு துறவியின் ஆலோசனையின் பேரில் தனது சொந்த மகனாக வளர்த்தார். மணிகண்டருக்கு 12 வயதாக இருந்தபோது அவரை வாரிசாக முறைப்படி பட்டாபிஷேகம் செய்ய மன்னர் விரும்பினார். இருப்பினும் ராணி அதை எதிர்த்தார். தனது இளைய உயிரியல் குழந்தைக்கு ஆதரவாக இருந்தார். ராணி ஒரு நோயைக் காட்டி தனது நோயைக் குணப்படுத்த ஒரு புலியின் பால் கேட்டு அதைப் பெற மணிகண்டனை அனுப்புமாறு கோரினாள். மணிகண்டன் காட்டிற்குச் செல்கிறான். அங்கு அவன் அரக்கி மகிழ்ச்சியை எதிர்கொள்கிறான். அவளைக் கொன்றுவிட்டு புலியின் மீது ஏறித் திரும்புகிறான். மணிகண்டனின் சிறப்புத் திறனை உணர்ந்த மன்னன் அவனை ஒரு தெய்வீகப் பிறவி என்று அங்கீகரித்து அவனுக்காக ஒரு சன்னதியை உருவாக்கத் தீர்மானித்தான். மணிகண்டன் ஐயப்பனாக மாறி சன்னதிக்கான இடத்தைக் குறிக்க அம்பு எய்கிறார். அதனால் மகிழ்ந்த பிரம்மா சிவனுக்கும் திருமாலிற்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே மகிஷிக்கு மரணம் ஏற்படும் என்று வரம் தந்தார். 14 பார்க்கடல் அமுதம் கடைந்து அதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த விஷ்ணு பகிர்ந்தளித்த லீலையின் போது சிவபெருமான் ஆழ்ந்த யோகத்தில் இருந்ததால் சிவபெருமானால் அந்த மோகினி அவதாரத்தினை தரிசிக்க இயலாமல் போனது. பின்னர் யோகம் கழிந்து எழுந்த பொழுது நடந்த திருவிளையாடல்களை அறிந்த சிவபெருமான் விஷ்ணுவின் அந்த மோகினி அவதாரத்தை தரிசிக்க வேண்டினார். அவ்வாறு சிவபெருமானுக்காக மோகினி மீண்டும் அவதரித்த பொழுது சிவனும் மோகினியும் ஒன்று சேர்ந்து பிறந்தவரே ஐயப்பன். பக்தர்கள் எளிமையான வாழ்க்கை, பிரம்மச்சரியம், சைவ உணவு அல்லது விரதம் மற்றும் கருப்பு அல்லது நீல நிற ஆடை அணிவதன் மூலம் வாரங்களுக்கு முன்பே யாத்திரைக்கான தயாரிப்புகளைத் தொடங்குகிறார்கள். இந்த சடங்குகள் விரதம் என அழைக்கப்படுகின்றன. இது துளசி அல்லது ருத்ராட்சம் அணிவதன் மூலம் குறிக்கப்படுகிறது. பக்தர்கள் பம்பா நதியில் குளித்துவிட்டு வெறுங்காலுடன் மலை உச்சிக்கு மலையேற்றத்தை மேற்கொள்கின்றனர்.